முன் அறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறந்துவிடப்பட்டதே வெள்ளப்பெருக்குக்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் இன்று குற்றம் சாட்டியுள்ளன. அதே சமயம் சிலர் மனசாட்சியை துறந்துவிட்டு பொய்யான தகவலை பரப்பி வருவதாக அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். விளக்குகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை 119 அடி உயரமும் 7.32 TMC கொள்ளளவையும் கொண்டுள்ளது. பருவமழை காலத்தில் சாத்தனூர் அணை நிரம்பினால் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படும். கடந்த 1ஆம் தேதி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 117 அடியாகவும் அணைக்கு வரும் நீர்வரத்து 5000 கன அடியாக இருந்ததால் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் உரிய முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட்டதே திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,68,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் தண்ணீர் திறந்துவிட்டது பொறுப்பற்ற அரசின் மிக மோசமான நடவடிக்கை என பாமக நிறுவனர் ராமதாஸ் சாடியுள்ளார். சாத்தனூர் அணை திறப்பால் தான் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 4 மணிக்கு 1,68,000 கனஅடி வரும் பொழுது எப்படி மக்கள் அங்கிருந்து தப்பிக்க முடியும்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு. சாத்தனூர் டேம் திறப்பு இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒரு விதத்துல சொல்லலாம். அதே சமயம் சாத்தனூர் அணை விவகாரத்தில் சிலர் மனசாட்சியை துறந்துவிட்டு பொய்யான தகவலை பரப்பி வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் வஞ்சகத்துடன் அவதூறு பரப்புவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். 5 முறை சாத்தனூர் டேமிலிருந்து முன்னறிவிப்பு கொடுத்து படிப்படியாக தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். கடைசியாக 1,68,000 கன அடி தண்ணீரை முன்னறிவிப்போடு தான் வெளியேற்றிருக்கின்றோம். இதனிடையே புயல் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தமிழக அரசு மீது தவேக தலைவர் விஜய் இன்று குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கும் கூடுதல் தகவல். சாத்தனூர் அணையிலிருந்து 1,80,000 கன அடி தண்ணீரை வெளியேற்றாவிட்டால் 7 TMC தண்ணீரும் வெளியேறி மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கியிருக்கும் என அமைச்சர் துரைமுருகன் அவரது அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.